நேத்து அஞ்சலி அங்க அவளோட டைமண்ட் ரிங்க மிஸ் பண்ணிட்டதா சொல்றா. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? டைமண்ட் ரிங்கா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. காலையில எழுந்ததும் என்கிட்ட பேசவே இல்ல. கடகடன்னு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. நான் சொன்ன அவங்கள டிராப் பண்றேன்னு. அப்பவும் எதுவும் சொல்லலையே. என்ன ஆச்சு? நிஜமா மிஸ் ஆயிடுச்சா? ஆமாமா. ஆனா அது அவளுக்கு எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்னு. நான் வேணா ஹோட்டல்ல விசாரிச்சு சொல்லட்டுமா? இல்ல வேணாம். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். சரி, அவ ஹோட்டல் இத பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளா? டைமண்ட் மோதிரம் தொலைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம அவளோட இருந்து தேடவும் செய்யாம அப்படியே எதுக்கு கிளம்பி வந்திருக்கா? இது உதைக்குதே. ஹலோ, பிரியா, என்ன ஆச்சுன்னு? அஞ்சலி நல்லா தானே இருக்காங்க? அதெல்லாம் நல்லாதான் இருக்கா. என்ன அந்த மோதிரம் தொலைஞ்சு போனதுல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அவட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஒடேய், வலி தாங்க முடியலடா. அறிவு இருக்கா உனக்கு? எங்க பாத்துட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த ரூம்குள்ள வந்தா உன்னை தொடக்கூடாது, உன் பக்கத்துல உட்கார கூடாதுன்னு நீதானே சொன்ன. நான் பாட்டுக்கு ஒதுங்கி சோஃபால படுத்திருக்கேன். பெட்ட கூட உனக்கு விட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நீ எதுக்கு என்ன திட்டிக்கிட்டே இருக்க? ஏய், கரண்ட் ஷாக் அடிச்சு முடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிருக்கும். காப்பாத்தாம கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிட்டு அம்மா, நான் எதுக்கு உன்னை காப்பாத்தணும் சொல்லு? அப்ப நான் செத்தா அவனை விட்டுருவியா? அது எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை காப்பாத்த முடியாது. காப்பாத்துறதுனா நான் உன் பக்கத்துல வருவேன், உன்னை தொடுவேன். ஒருவேளை நீ மயங்கி இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் வாயில என் வாய வச்சு ஏய், சீ, வாய் முட. இப்படி எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்ல, எத்தனை படத்துல பாத்திருப்பேன். வாய வச்சு வாயில ஊதணும். அதெல்லாம் நீ அலோவ் பண்ணுவியா? கொன்னுடுவேன், குத்திடுவேன்னு சொல்லுவேன். சாச்சா, எனக்கு உன் உயிரை விட என் உயிர் தான் ரொம்ப முக்கியம்.